16வது வார்டில் அமைந்துள்ள அரசு உயர் துவக்க பள்ளியில் தலைவர் வைகோ அவர்களது நாடாளுமன்ற மேம்பாட்டு நிதியிலிருந்து 17 லட்சம் ஒதுக்கப்பட்டு இன்று திறக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இப்பள்ளியை சார்ந்த மாணவ மாணவிகள், பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல குழந்தைங்க, மாணவ மாணவிகள் எனக்கு ஒரு சிறப்பான ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கள்ளம் கபடமற்ற அந்த சிரிப்புடன் நீங்க வரவேற்றீங்க பாத்தீங்களா, அதான் உண்மையான வரவேற்பு. பெரியவங்க கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. எந்த கள்ள கபடம் இல்லாம எம்பி வர்றாங்க, நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல் கட்டடத்தை திறந்து வச்சிருக்கிறாங்க. உங்க ஆசிரியர்கள் உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, வரும்போது சிரிச்ச முகத்தோட நீங்க எல்லாருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்குறாங்க, அதனால நீங்க எல்லாரும் நம்ம நன்றி சொல்ற மாதிரி நீங்க அவரை வரவேற்குன்னு சொன்னீங்க. அந்த கட்டளைக்கு உட்பட்டு நல்ல ஒரு வரவேற்பு கொடுத்தீங்க. மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இந்த கட்டடம் இங்க வர்றதுக்கு காரணமானவர் என் தந்தையார் வைகோ அவர்கள். அவரை பத்தி சில வார்த்தைகள் மாத்திரம் சொல்லிடுறேன். நான் அவர் யாருங்கிறது, அவர் வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்கள் டெல்லியில மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் 30 வருஷம் நாடாளுமன்ற எம்பியா இருந்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய வாழ்வாதார பிரச்சனைகளுக்காக அவர் கிட்டத்தட்ட நாடாளுமன்றத்தில் 30 வருஷம் அங்க முடிச்சிருக்கிறாரு. அவரு 5 வருஷம் ஜெயில இருந்திருக்கிறார். ஜெயில இருக்கிற எதுக்காண்டி? மக்கள் பிரச்சனைகளுக்காக, உங்களுக்காக, இந்த ஜனங்களுக்காக, தமிழ்நாட்டுக்காக கிட்டத்தட்ட 5.5 வருடம் சிறையில் இருந்திருக்கிறார். பல்வேறு மக்கள் பிரச்சனைகளுக்காக கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடைபயணம் நடந்திருக்கிறார். பல்வேறு மக்கள் பிரச்சனைகள், நம்முடைய தமிழ்நாட்டுடைய உரிமைகளை மீட்கிறதுக்காக கிட்டத்தட்ட 6000 கிலோமீட்டர் நடந்திருக்கிறார். சாதாரண ஒரு பின்னணி, பொருளாதார பின்னணி. அப்பா சாதாரண ஒரு வேலையில் இருக்கிறாரு. நமக்கு இன்னைக்கு வசதி இல்லையே, நமக்கு இன்னைக்கு ஆங்கில புலமை கிடையாது, வாழ்க்கையில நம்ம எப்படி நம்ம முன்னேற போறோம், மற்றவங்க மாதிரி நம்ம முன்னேற முடியுமாங்கிற சந்தேகங்கள் இருக்கும். மாத்திரம் இன்னைக்கு அமெரிக்கால, ஐரோப்பால பெரிய பன்னாட்டு நிறுவனங்கள்ல இருக்கிற சிஇஓக்கள், முதன்மை அதிகாரிகள், அவங்க எல்லாம் இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அரசு பள்ளியில படிச்சவங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. அதனால நீங்க அரசு பள்ளியில படிக்கிறமே, பிரைவேட் ஸ்கூலுக்கு மாதிரி அங்க இருக்கிற மாதிரி நமக்கு கோச்சிங் கிடைக்காது, ஆங்கில புலமை நமக்கு கிடைக்காது. மெட்ராஸ், பெங்களூரு, கோயம்புத்தூர் இது மாதிரி ஊர்களில் படிக்கிற பிள்ளைங்க மாதிரி நமக்கு ஆங்கில புலமை கிடையாது நினைக்காதீங்க. உழைப்பு மாத்திரம் இருந்து, முயற்சி மாத்திரம் இருந்ததுன்னா நீங்க வானமே எல்லைதான். நமக்கு எதை வேணும் நம்ம அடையலாம். அது வந்து நம்ம அம்மா அப்பா வந்து சாதாரண பொருளாதார ரீதியாக இருக்க இந்த குடும்பங்கள் தான் வந்திருப்பீங்க. நீங்க பல பேர் உங்க அம்மா அப்பா பல கஷ்டங்கள் பட்டு, நம்ம என்னதான் நம்ம படிக்கலாட்ட கூட நமக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லாட்ட கூட நம்ம குழந்தைங்களுக்கு அந்த வாய்ப்பு உருவாக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்களுக்கு அரசு பள்ளியில படிச்சாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுடைய என்னதான் கஷ்டம் இருந்தாலும் பிள்ளைகளுக்கு குறைஞ்சபட்சம் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் முயற்சி எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம பிள்ளைங்க நாளைக்கு படிச்சு முடிச்சு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போறணும், அதுதான் அவங்களுடைய சந்தோஷம். அவங்க தனிப்பட்ட சந்தோஷம் எதுவும் கிடையாது. அவங்க வாழ்க்கை வாழ்றதோ அவங்களுடைய ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, நீங்க வாழ்க்கையில படிச்சு முன்னேறி நல்ல ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நீங்க கொடுப்பீங்க. அந்த அம்மா அப்பாவுடைய கனவை நம்ம நிறைவேற்றணுமோ. அதே மாதிரி ஆசிரியர்கள், உங்களுடைய ஆசிரியர்கள் சொல்ற பேச்சு நம்ம கேட்கணும். அவங்க தான் நம்மளுடைய வழிகாட்டி. படிக்கிறதா இருக்கட்டும், நம்மளுடைய ஒழுக்கம் சம்பந்தமான விஷயங்களா இருக்கட்டும், கல்வி இருந்தாலுமே நமக்கு ஒழுக்கங்கள் அந்த கல்வி கிடைச்ச பிரயோஜனம் கிடையாது. அதனால இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயம் இந்த செல்போன். செல்போன் வந்து என்னங்கிறது பேசுறதுக்கு தான் செல்போன் கொடுத்துருக்காங்க, கம்யூனிகேட் பண்றதுக்கு செல்போன், செய்திகளை அனுப்புறதுக்கு செய்யறதுக்கு. ஆனா இன்னைக்கு செல்போன் என்ன பண்றோம், பொழுதுபோக்கு அம்சமா நம்ம அதை பயன்படுத்துறோம். நம்ம சரி பொழுதுபோக்கு அம்சமா நீங்க பயன்படுத்துங்க, தப்பு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் வாரத்துல சனி ஞாயிறு லீவா ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அதுக்கு ஒதுக்கிக்கோங்க. அந்த நாள் முழுதும் அது செல்போன்ல போய் இதாகக்கூடாது. எப்படி போதைப் பொருள் வந்து அடிக்ஷன் சொல்றோம் இல்லையா, போதைப் பொருளுக்கு அடிமை ஆயிட்டாங்கன்னு சொல்றோம். நம்ம அது இல்லாம அவங்களால இருக்க முடியாது. அப்படி இந்த செல்போன் ஆயிப்போச்சு. இப்போ அது அடிக்ஷன் மாதிரி உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, என்ன மாதிரி எல்லாருக்குமே இந்த அடிக்ஷன் இருக்கு. இந்த ரீல்ஸ் பாக்குறது, அந்த ஷார்ட்ஸ் பாக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய அடிக்ஷன். அது உலகம் முழுக்க ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா வந்துட்டு, குறிப்பா குழந்தைங்களுக்கு. அதனால வந்து அந்த செல்போன் பொறுத்த வரைக்கும் அதை கவனமா பயன்படுத்தணும். நல்ல விஷயங்களுக்காண்டி பயன்படுத்துமே தவிர அது நம்மளை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடக்கூடாது சொல்லிட்டு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பிள்ளைங்க
நல்லா படிச்சு நீங்க உழைச்சீங்கன்னா வாழ்க்கையில எங்க வேணா போன வானமே இல்லைன்னு நான் சொல்லியிருக்கிறேன். நான் அதை நினைச்சு நல்லா படிங்க செய்யுங்க. எந்த அம்மா அப்பா காலில் விழலாம், ஆசிரியர்கள் கால் கூட விழுத தப்பு முடியாது, குருங்கிறது விழுது. ஆனா எந்த ஒரு வேற யார் காலையும் விழுந்துடக்கூடாது. தாத்தா பாட்டி காலில் விழலாம், அம்மா அப்பா காலில் விழலாம். இறை நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க கோயில்லையோ தேவாலயங்கள்லயோ அங்க போய் நீங்க விழலாம். மனிதர்கள் காலில் விழுந்துடக்கூடாது. குறிப்பா அரசியல்வாதிகள் காலில் மாத்திரம் விழுந்துடவே கூடாது சொல்லிட்டு, இது நான் முக்கியமா சொல்றது. அந்த அம்மா அப்பா சொல்லுவாங்க, திடீர்னு யாராவது வந்தாங்கன்னா விழுப்பான்னு சொல்லுவாங்க. ஆனா பல இடங்களை பாக்குறேன், திருமண நிகழ்ச்சிக்கு போகும்போது மணமக்களை காலில் விழ சொல்லுவாங்க. அம்மா அப்பா சொன்னாலுமே என்ன சொல்லணும், துரை வைகோ எம்பி வந்தாரு, அவர் என்ன சொன்னாரு, உங்க காலில் விழ சொன்னாரு, தாத்தா பாட்டி காலில் விழ சொன்னாரு. இறை நம்பிக்கை இருந்ததுன்னா கோயில்ல போய் விழலாம், சாமி காலில் விழலாம். ஆனா தனிநபர்கள் மனிதர்கள் காலில் விழவே கூடாது. சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நல்லா படிச்சு செஞ்சு வாழ்க்கையில முன்னேறி அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.